நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய அருமை இரட்சகர் மீட்பர் வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து சகல ஞானத்திலும் புத்தியிலும் நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த ஜாஷுவா டிவி ஊழியங்கள் வழியாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக கர்த்தருடைய புத்தகத்தில் சங்கீதம் 139 சங்கீதம் 139 2வது வசனத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை பார்ப்போம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். 4வது வசனம், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. 2 விஷயத்தை கவனிங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்றத நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் என் கர்த்தாவே, என் தேவனே, என் மீட்பரே, நீர் என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் என் வாயிலிருந்து சொல்லு புறப்படுவதற்கு முன்னமே என்ன பேச போறேன்றதை நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் வணங்குகிற தெய்வம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? அதுதான் தெய்வம். அன்பானவர்களே, சொன்னால்தான் தெரியும் மனிதனுக்கு, சொல்லும் முன்னமே தெரியும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை ஒரு மனுஷன்ட்ட நீங்கள் போய் சொன்னாதான் தெரியும். ஆனால் உங்கள் வாயிலிருந்து சொல்லு பிறக்காதற்கு முன்னமே கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாமே அன்பானவர்களே, என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவர் பேசுகிறத மட்டும் அறிஞ்சிருக்கல, உங்கள் நடக்கையை வச்சு மட்டும் அவர் பார்த்துட்டு இருக்கல. நீங்கள் நடக்கிறது பேசுகிறத வச்சு அவர் அதை மட்டும் பார்க்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் சிந்தனை என்ன, உங்கள் இருதயத்தின் நினைவு என்ன, இதை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. பாருங்க, தெய்வபக்தியான மனுஷன் சொன்னார், தாவீதின் சங்கீதம், என் நினைவு என்னன்னு நீங்கள் தூரத்தில் இருந்தே அறிஞ்சிக்கிறீங்க. என் வாயில் நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பேசுவேன்றதைய நீங்கள் என்னை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் பாருங்க, இந்த அளவுக்கு உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு, அதாவது உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். உங்கள் நினைவுகளை அறிந்த தெய்வம் அவர். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், அந்த நினைவுகளை மனுஷனால் அறிய முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தில்
இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். 1 நாளாகமம் அதிகாரம் 28 வசனம் 9. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆமென். உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிந்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிங்க. அல்லேலூயா. என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் இருதயத்தின் நினைவு என்ன? நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? என்ன பேச போகிறீங்க? எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உள்ளே இருக்கிற இந்த எண்ணங்களை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தர் ஒருவர் நீங்கள் சொல்வதற்கு முன்னால் அறிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கும் போதே அவருக்கு அங்கே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும், என்ன பேச போகிறீங்கன்னு தெரியும், என்ன பேசி கொண்டு இருக்கீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறார். ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார். அல்லேலூயா. ஏசாயா 66:18 நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஆமாம். அதனால் உங்கள் நினைவுகள் எது பிரயோஜனமானது, எது இதெல்லாம் வீணானது அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அங்கே சங்கீதம் 94:11 வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீண் அப்படின்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராம். ஏன்னா உங்களுடைய யோசனைகள் எது எது புரோஜனமானது, எது எது நல்லதுன்னு கர்த்தருக்கு தெரியும். எது எது புரோஜனமற்ற யோசனைகள், எது எது புரோஜனமற்றதை நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை, நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல செய்தி தான் இப்போ நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கீங்க. அந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 4:5 வசனத்தில் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னமே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். ஆமாம், கர்த்தர் எதெல்லாம் வெளிப்படுத்துவார்? உங்கள் இருதயங்களின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் என்னென்ன யோசிச்சிங்க அப்படின்னு வெளிப்படுத்துவாராம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4:5 வசனம். அவர் இருளில் மறைந்து இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்குகிறார், இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ நாம் எந்த அளவுக்கு உங்கள் நினைவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சிக்கங்க. நம்மளுடைய நினைவுகள் சாதாரணமானவைகள் அல்ல. அந்த நினைவுகளை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க. என் நினைவுகளை தூரத்தில் இருந்து நீர் அறிந்து கொண்டு இருக்கிறீன்னு சங்கீதக்காரர் சொன்னார். என் நாவில் சொல்லு பிறவாதற்கு முன்னமே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படி அன்பானவர்களே, அந்த தேவன் தான் இன்றைக்கும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய உங்கள் நினைவுகளை அறிந்து கொண்டு இருக்கிறார். இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, மனுஷருக்கு உள்ளே இருப்பது என்னன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. மனுஷருக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் என்னன்னு எல்லாருக்குமே எல்லா மனுஷனுக்கும் தெரியும். ஆனால் மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற அந்த நினைவுகள், சிந்தனைகள், அந்த தோற்றங்கள் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. வசனம் பாருங்க, யோவான் 2
25வது வசனம். யோவான் அதிகாரம் 2 வசனம் 25. மனுஷருக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை. அல்லேலூயா. மனுஷனை பற்றி ஆண்டவரே, இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன், இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன், இந்த மனுஷன் தப்பானவன், இந்த மனுஷன் தவறாக யோசிக்கிறவன், இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இந்த மனுஷன் நல்லதை யோசிக்கிறான், இந்த மனுஷன் நல்லதை செய்வான், இவனுடைய யோசனைகள் நல்லது, இவனுடைய யோசனைகள் கெட்டது அப்படின்னு எந்த மனுஷனை குறித்தும் நீங்கள் கர்த்தருக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, மனுஷருக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் எந்த மனுஷனை பற்றியும் நீங்கள் தேவனுக்கு சொல்லி தான் தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. எல்லா மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் யோசனைகளும் அவன் அடுத்து என்ன பேச போறான்ற வரைக்கும் கர்த்தர் அறிவார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷருக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனும் இயேசுவுக்கு முன்னால் போயிட்டு இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இப்படி சிந்திக்கிறான், அவன் எப்படி சிந்திக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம். ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் சொல்லி தான் கர்த்தருக்கு தெரியும்னு நினச்சிடாதீங்க. அவர் அந்த மனுஷனையும் அறிவார், உங்களையும் அறிவார். உங்கள் சிந்தனையும் அவருக்கு தெரியும், உங்கள் நினைவுகளும் அவருக்கு தெரியும், அந்த மனுஷனுடைய சிந்தனைகளும் அவருக்கு தெரியும், அந்த மனுஷனுடைய நினைவுகளும் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, வேத வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லுது. அவர் தூரத்தில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த நினைவுகளை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பேச போகிறீங்க, ஜெபமாக இருந்தாலும் சரிதான், வேறு பேச்சுக்களாக இருந்தாலும் சரிதான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும் அவருக்கு தெரியும், உங்கள் வாய் என்னத்தை பேசணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன அப்படின்னு கேட்டார். ஆமாம், சுற்றி இருந்தவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயேசுவை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவங்க மனதை உள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஊழியம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு, அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போது அந்த நேரத்தில் அங்கே சுற்றி இருந்தவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றதை அவர் உணர்ந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. மத்தேயு 9:4. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்னன்னு கேட்டார். அல்லேலூயா. பொல்லாதவைகளை நீங்கள் ஏன் இப்போ இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்போ இப்படி சிந்திக்கிறீங்கன்னு அந்த மக்களை பார்த்து கேட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வம்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இதை உணர்ந்து கொள்ளுங்க. என் நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். வாயில் சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருதயத்தின் நிறைவை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் வாழுங்க. ஏன்னா ஒவ்வொரு நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்து கொண்டு தான் இருக்கிறார்.
அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவர் யோசித்து, நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அந்த யோசனைகளுக்கு இயேசு பதில் கொடுத்து பேசினார். அல்லேலூயா. அவங்க வாய் திறந்து பேசலை, அவங்க இருதயத்தில் யோசித்ததுக்கு நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறீங்கன்னு அவங்க சிந்தித்த அந்த சிந்தனைகளுக்கு இயேசு பதில் கொடுத்து பேசினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் உணர்ந்து வாழுங்க. நீங்கள் நினைக்கிறத அவர் அறிகிறார். உங்கள் நினைவுகளை அறிந்த கர்த்தர் உங்கள் வாயில் சொல் பிறவாதற்கு முன்னமே அறிந்த கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வசனம் பார்த்தீங்களா? நினைவுகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றத அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்ன சிந்தனை நிறைஞ்சிருக்கு, நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன திட்டம் பண்ணுறீங்க, என்ன பேச போகிறீங்க, எல்லாத்தையும் தூரத்தில் இருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இதை உணர்ந்தவர்களாய் தெய்வ பக்தியின் வாழ்க்கையை வாழுங்க. அந்த சங்கீதக்காரர் அதை உணர்ந்திருக்கிறார் பார்த்தீங்களா? அதை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார். இதை உணர்ந்து நீங்களும் வாழுங்க. நல்ல விஷயங்களை சிந்திங்க. சொல்லுவாங்க இல்லையா, நல்லதை நினைங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரும் நீங்கள் என்ன நல்லதை நினைக்கிறீங்க அந்த நினைவையும் அவர் அறிகிறார். நீங்கள் என்ன கெட்டதை நினைக்கிறீங்க அந்த நினைவையும் அவர் அறிகிறார். நல்லதை நினைங்க, கர்த்தர் நல்லதை செய்வார், நல்லது நடக்கும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்கள் நல்ல சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். அந்த நல்ல சிந்தனைகளுக்கு அவர் நன்மையை நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. தூரத்தில் இருந்தாலும் நினைவுகளை அறிகிறார். பேசுவதற்கு முன்னமே அந்த சொற்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேவ பக்தியின் விசுவாச வாழ்க்கையில் இந்த 2 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நினைவில் வைத்து நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்களுடைய தேவ பக்தியின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக இந்த நல்ல வார்த்தைகளை விதைக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்கு நன்றி. தேவரீர், நீர் தொலைவில் இருந்தாலும் தூரங்களில் இருந்தாலும் எங்கள் நினைவுகளை நீர் அறிந்து இருக்கிறீர். வாயில் சொல் பிறவாதற்கு முன்னமே ஆண்டவரே, இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், ஆனாலும் அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவதற்கு முன்னமே அந்த இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கிறது, என்ன மறைந்திருக்கிறது, எதால் அந்த இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். உங்கள் இருதயங்களில் நீங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்ட வார்த்தையின்படியே, ஆம் கர்த்தாவே, மனுஷருக்கு உள்ளே இருப்பதை அறிந்த தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர் ராஜா. இவ்விதமாக கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசியதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விதைத்த விதைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவதாக இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் நல்ல சிந்தனைகளால், நல்ல எண்ணங்களால் ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்ய இவர்கள் இருதயங்கள் நிரப்பப்பட இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சிந்தனைகளால் நிரப்பப்பட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நினைவுகளை எல்லாம் நல்ல நினைவுகளாய் இருப்பதாக. நல்ல நினைவுகளை நினைக்கும் போது நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து இவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. தேவனாகிய கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். வல்லமையான இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.